நடிகர் தனுஷின் 43வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து கூற சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தின் முன்பு ரசிகர்கள் கூடியுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகுபதி, இது குறித்தான தகவல்கள். வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் தற்பொழுது 43வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக அனைத்து மாவட்டங்கள், மாநிலங்களில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் சென்னை போய்ஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்திற்கு முன்பு காலையிலிருந்தே காத்துக்கிடந்த ரசிகர்களை காண்பதற்காக தற்பொழுது போய்ஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வெளியே வந்து ரசிகர்களிடம் அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு செல்கிறார். அதே போல வெளியே வந்த தனுஷ் அவர்களுக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி பரிசு பொருட்கள் கொடுத்து தனுஷ் அவர்களை ஹாப்பி பர்த்டே சொல்லி வரவேற்றிருந்தார்கள். வருடம் தனுஷ் அவர்கள் தனது வீட்டிற்கு முன்பு குவியும் ரசிகர்களை நேரில் சந்தித்து ரசிகர்களின் வாழ்த்துக்களை பெற்று வருவது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த வருடமும் தற்போது காலையிலிருந்து காத்து கிடந்த ரசிகர்களை தற்பொழுது வீட்டிற்கு வெளியே வந்து ரசிகர்களுக்கு கை கொடுத்து அந்த வாழ்த்தினை பெற்று சென்றிருக்கிறார். அவரது இல்லம் முன்பு 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் காலையிலிருந்து திரண்டு தற்பொழுது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளியான திரைப்படத்தில் பல கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தாலும் தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து அவருடைய பல்வேறு படங்களானது தற்பொழுது அடுத்தடுத்து வர வெளியாக இருக்கிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் தமிழ் முருகன் உள்ளிட்ட பல்வேறு படங்கள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய படமாகவும் இருக்கிறது. இந்த வகையில் தான் தேசிய விருதுகள் என்ற பல சர்ச்சைகளான விருது பெற்றதும் அவர் சர்ச்சையானது. ராயன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருது பெற்றது பெரும் சர்ச்சையாக இருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து ரசிகர்கள் அவரோட மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு என்பது இன்னமும் குறையாமல் இருக்கிறது. காலையிலிருந்து காத்து கிடந்து தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தற்பொழுது வாழ்த்து தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் காலையிலிருந்து பல நற்பணி நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் தனுஷின் 43வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து கூற சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தின் முன்பு ரசிகர்கள் கூடியுள்ளனர். அதை திரையில் பார்த்து வருகிறோம். நடிகர் தனுஷின் 43வது பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து கூற சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு ரசிகர்கள் கூடியுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரகுபதி, மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை போய்ஸ் கார்டனில் உள்ள அவரது தனுஷ் அவர்களின் இல்லத்தில் தற்பொழுது ரசிகர்கள் அவரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தற்பொழுது அவர் வீட்டின் முன்பு குவிந்திருக்கிறார்கள். அவர் ரசிகர்களை பார்த்தவுடன் காலையில் வெளியே கேட்டிற்கு முன்பு வந்து ரசிகர்களுக்கு கையசைத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று சென்று கொண்டிருந்தார். தற்பொழுது அவர் மொட்டை மாடியில் நின்று கொண்டு காத்து கொடுக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு வெளியே வந்து கேட்டிற்கு முன்பு ஏறி ரசிகர்களை சந்திப்பது வழக்கம். அதே போல தனுஷ் அவர்கள் தற்பொழுது மொட்டை மாடியில் நின்று தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களிடம் அவர் வாழ்த்துக்களை பெற்று சென்றிருக்கிறார். மொட்டை மாடியில் நின்று கையசைத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று சென்றிருக்கிறார். அவரது 43வது பிறந்த நாளை இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தனுஷ் ரசிகர்கள், நற்பணி மன்றங்கள் உள்ளிட்டவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தனுஷ் அவர்கள் இன்று அவர் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பிறந்தநாள் வாழ்த்து பெறுவதற்காக வெளியே வந்து ரசிகர்களிடம் வாழ்த்து பெற்று தற்பொழுது சென்றிருக்கிறார். வருடம் தனுஷ் ரசிகர்கள் அவரை சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இன்றைக்கும் 500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் தற்பொழுது தனுஷ் அவர்களின் இல்லத்திற்கு முன்பு காலையிலிருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தனுஷை பார்த்தே ஆக வேண்டும் என்று அந்த காரணத்திற்காக தற்பொழுது அவரை சந்தித்து விட்டு வாழ்த்துக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். தனுஷ் அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.